அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நான் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ எனக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் நடக்கும், நான் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன்னா எத்தனை தேர்வுகள் நடக்கும், என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்கும், நான் எத்தனை நாள் எழுதணும், ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் என்ன இருக்க போகுது, இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஜூன் 5ல இருந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வரப்போகுது ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து. ஸோ மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, அக்ரி, சிவில்னு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் கான்செப்ட் பிளஸ் சொல்யூஷன்ற மாதிரி கொடுக்க போறோம். ஸோ தயவு செய்து நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட் வரப்பையும் உங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் ஃபாலோ பண்ணிக்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப நான் அப்ளை பண்ணோம்னா எத்தனை சப்ஜெக்ட் பேப்பர் அப்ப கொடுக்கலாம், எத்தனை எக்ஸாம் எழுதணும், என்னென்ன எக்ஸாம் எழுதணும், எப்படிலாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு பதில் தான். அதே மாதிரி நீங்க ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எல்லா விதமான டிப்ளமோ எக்ஸாமா இருக்கணும், டெக்னிக்கல் சார்ந்த எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப் டெஸ்ட் பேஜஸ், பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல், ஸோ எல்லாமே பிடிஎஃபா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேணுங்கிறவங்க சாம்பிள் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேசிக்கா எத்தனை பேப்பர் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 2 பேப்பர். சரிங்களா? அப்ப எத்தனை நாள் சார் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் எக்ஸாம் எழுதணும். அதாவது 2 பேப்பருக்கு 2 நாள் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. கிளியராங்க? 2 பேப்பருக்கு 2 நாள் எக்ஸாம் எழுதுவீங்க. அது என்னென்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ அது ஒரு 3 hours. எவ்வளவு? 100 கொஸ்டின், 200 கொஸ்டின், 300 மார்க். சரியா? இதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல எழுதுவீங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர்ல எழுதுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இது காமனா இருக்கக்கூடிய அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான போஸ்ட், அந்த 42 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 45. ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் பேஸ்ல ஒரு நாள் தான் நடக்கும். பேப்பர் 1 காமன். சரியா? இந்த பேப்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த பேப்பர் 2 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட் எந்த சப்ஜெக்ட கிளிக் பண்றீங்கன்றத பொறுத்து தான். ஸோ இங்க இருக்கு பாருங்களேன். இப்போ ஜியாலஜி அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட் கோட் 395 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், 3 போஸ்ட் கோடு இதுக்கு எலிஜிபிள். அப்ப நீங்க 3 போஸ்டிங்க்கு எழுத போறீங்க, ஒரு சப்ஜெக்ட் கோட். அப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா அது எத்தனை போஸ்ட் எலிஜிபிளோ அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். இப்ப அக்ரிகல்ச்சர்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் எல்லாருமே எலிஜிபிள். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எலிஜிபிள். 562. இப்ப நான் மெக்கானிக்கல் அப்ப நான் 562 கிளிக் பண்றேன். அது போக பாத்தீங்கன்னா 399 இந்த இருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த மாதிரி இதுவும் நான் எக்ஸாம் எதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், இதுவும் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப இது ரெண்டுமே நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் எத்தனை எக்ஸாம் சார் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 ஓஎம்ஆர் காமனா நடந்துரும். இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர்லயே எப்படி எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல எப்படி எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் மேல நான் ஐபட்டலையும் உங்களுக்கு வைக்கிறேன், தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. இல்லாட்டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லைவ் டெஸ்ட் நாங்க கொடுத்துருவோம். சரியா? கிளியராங்க? லைவ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால டோன்ட் வெரி. இப்ப சிபிடி அக்ரிகல்ச்சருக்கு எழுதுவீங்க, மெக்கானிக்கல் எழுதுவீங்க. சரியா? மெக்கானிக்கல் எழுதுவீங்க. அப்ப 2 பேப்பர். சோ இது 2 எப்ப சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஓஎம்ஆர் மேக்சிமம் நடக்கிறதுக்குண்டான டேட் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8 ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் உங்களுக்கு ஆனுவல் பிளானர்ல 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா அதே டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். சரியா? இல்ல டேட் மாறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ஓஎம்ஆர் எல்லாம் வச்சு பேப்பர் 1 நடத்தி முடிச்சிருவாங்க காமனா. அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றப்ப அது தனித்தனியா கம்ப்யூட்டர் இருக்கிற காலேஜா பார்த்து தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க சென்டர், எக்ஸாம் சென்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது தனியா தான் எக்ஸாம் எடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு காலையில அக்ரிகல்ச்சர் நடக்கலாம், மத்தியானம் மெக்கானிக்கல் நடக்கலாம், இல்ல நாள் மெக்கானிக்கல் நடக்கலாம், அதுல இருந்து 3ஆவது நாள் அக்ரிகல்ச்சர் நடக்கலாம். சோ அதனால அது தனித்தனியா தான் நடத்துவாங்க. அப்ப நீங்க இந்த 2 பேப்பர் அதுல ஒரு பேப்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் 3 எக்ஸாம் எழுதுவீங்க. மொத்தம் 3 எக்ஸாம். சரியா? காலையில மத்தியானம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்க 3 எக்ஸாம் தான் எழுதணும்.
3 எக்ஸாம் தான் எழுதணும். தனித்தனியா வந்துச்சுன்னா 3 நாள் எழுதணும். இல்ல OMR ஒரு நாளைக்கும் இது வந்து காலையிலயும் சாயங்காலம் வந்துச்சுன்னா 2 எக்ஸாமும் நீங்க தாராளமா எழுது. கிளியராங்க? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அப்ப நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது இங்க இருக்கும் பாருங்க, இப்ப இங்க இருக்க பாருங்களேன், இது சப்ஜெக்ட் கோட் 385னா இதுல வந்து 378 ஒரு கோடு தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் என்விரான்மெண்டல் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா 3269 ஒரு போஸ்ட் தான். ஜியாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா 395ல எத்தனை இருக்கு? 3. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 போஸ்ட் கோடு, 7 போஸ்ட் கோடு. இந்த 7 போஸ்ட்டுக்குமே என்னது? சிவில் இன்ஜினியர் எலிஜிபிள். அப்ப இந்த 7 எக்ஸாமுக்குமே எழுதுவீங்க. ஆனா இந்த 7 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றப்ப நான் 7 எக்ஸாம் எழுதணுமா சார்? கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து காமன். இந்த சப்ஜெக்ட் கோட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது காமனா இருக்கிறப்ப இந்த 7 போஸ்ட்டுக்கும் நீங்க இந்த ஒரு எக்ஸாம் தான் எழுதணும். 398 கோடுல நீங்க எழுதணும். ஸோ 398 கோடு தான் இங்க பாருங்க நம்ம வச்சிருக்கோம். ஸோ 398 சிவில் இன்ஜினியருக்கு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 2000 MCQ வச்சிருக்கோம். இது சாம்பிளை பார்த்துட்டு வேணும்னா டெஸ்ட் சீரியஸாவும் அட்டன் பண்ணி நீங்க PDF வாங்கி அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேணும்னா. கிளியராங்க? ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்தது மெக்கானிக்கல்னா இந்த 3 போஸ்ட் கோடுக்கு எலிஜிபிள். அப்ப இந்த 3 போஸ்ட்டுக்கும் ஒரே கோடு தான் 399. ஆர்கிடெக்ட்னு பாத்தீங்கன்னா இது 401. அப்ப ஆர்கிடெக்ட் வேற, சிவில் ஆர்கிடெக்டும் வேற, அதை நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜில 2 கேட்டகரி கொடுத்துரும், 420, 421. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனி சப்ஜெக்ட் கோடு. இப்போ ஆர்கியாலஜி சம்பந்தமா யார் எழுதுனீங்கன்னா நீங்க 2 பேப்பர், இப்போ இது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர், அப்ப பேப்பர் 1, அப்ப 3 பேப்பர் எழுது. இப்ப பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நீங்க மெக்கானிக்கல் எலிஜிபிள் நான் வச்சுக்கோமே. அப்ப மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சர், பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் 3 பேப்பர். அப்போ 3 நாள் வச்சாலும் வைக்கலாம். 3 எக்ஸாம் நீங்க எழுதிதான் ஆகணும். கோடு சப்ஜெக்ட் கோட் டிஃபர் ஆகுறப்ப நீங்க 3 எக்ஸாம் எழுதிதாங்க ஆகணும். புரியுதாங்க? கிளியரா? இப்ப ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ்க்கு 2 போஸ்ட் இதுல வருது, இதுல ஒரு போஸ்ட் தனியா வருது. அதுல 504 1, 506 1. சோ இந்த மாதிரி தனித்தனியா சப்ஜெக்ட் கோட் வரப்ப தனித்தனியா நீங்க பண்ணணும். இங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரி, 514 வரும். அது வர பார்த்தீங்கன்னா 554 வரும். இதுக்கு EEE, CSE, IT எலிஜிபிள், ECE. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ECE தான் எலிஜிபிள். அப்ப இது வந்து EEE ECE எழுதலாம். இது வந்து CSE, IT, ECE EEE எழுதலாம். அப்ப அதோட சப்ஜெக்ட் கோடு மாறுது பாருங்க, 554, 514. இப்ப 514க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், 554 எழுதணுமான்னு கிடையாது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது 2க்கும் நீங்க எலிஜிபிள், ஒரு பேப்பர் எழுதுவீங்க. அதே மாதிரி இதுக்கும் நீங்க எலிஜிபிள் அப்படின்னா இது ஒரு பேப்பர்ன்றப்ப பேப்பர் 1ஓட சேர்த்து நீங்க 3 எக்ஸாம் எழுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? ஸோ தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க, தெரிஞ்சுக்காங்க. தேர்வுகளை பார்த்த வரைக்கும் CPT எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு இப்போ 2 இது போஸ்ட் கோடு, எத்தனை போஸ்ட் கோடு நீங்க அப்ளை பண்றீங்களோ அத்தனை போஸ்ட் கோடுக்கு நீங்க அத்தனை எக்ஸாம் எழுதிதாங்க. இப்போ இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 560. இதுக்கு போஸ்ட் சப்ஜெக்ட் கோடு வேற. அப்போ சப்ஜெக்ட் கோடு வேற இருப்ப 561, 398 1, அப்புறம் ஜூனியர் ஆர்கிடெக்ட் 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ 3 தேர்வுகள் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்க செப்பரேட்டா என்ன பண்ணணும், செப்பரேட்டா சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு உண்டான போஸ்ட்டை வச்சு. இப்போ எத்தனை சப்ஜெக்ட் கோடு நீங்க அப்ளை பண்றீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் கோடுக்கு நீங்க என்ன பண்ணணும், தேர்வுகள் எழுதிதான் ஆகணும். இப்போ நான் 4 சப்ஜெக்ட் கோடுனா நீங்க 4 தேர்வுகள் எழுதணும். அது 2 நாள் நடக்கலாம், இல்ல 4 நாள் தனித்தனியா நடக்கலாம். இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒர்க்கிங் போறவங்களா இருப்பீங்க நிறைய பேரு. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் டேலி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நாள், இல்லாட்டி காலையில மத்தியானம்னு 3 மணி நேரம் தான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்ப எக்ஸாம் எப்படி எழுதணும், எத்தனை தேர்வுகள் எழுதணும் பாத்துறீங்களா? ஸோ இதுக்குண்டான சிலபஸ்லாம் எங்க போய் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா TNPSC சிலபஸ் வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்னது நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதுல உங்களுக்கு உண்டான டிகிரி, இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா, ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுல கோட் நம்பர் 399, 398, 512 இதுன்றத 515 அப்படின்றத தெளிவா பாத்துக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, ஸோ இந்த அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல் இது கொடுத்துருவாங்களா, இது ஒரு கோடு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா செப்பரேட்டா நீங்க பார்த்து தான் என்ன பண்ணணும், சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸுக்கு ஏத்தாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 514 இப்போதைக்கு இருக்கு உங்களுக்கு, அக்ரிகல்ச்சருக்கும் 554க்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கும். 399 உங்களுக்கு நாளைக்கு லான்ச் ஆயிடும் இதே மாதிரி. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க யோசிக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய டைம்ல நிறைய படிக்க முடியாது, கொஞ்சமா படிச்சு எப்படி அதிகமா ஸ்கோர் பண்றது அப்படின்றதுதான் தயவு செய்து பார்க்கணும். ஸோ
தயவு செய்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா யோசிக்காம இப்ப இருந்தே வாங்கி படிங்க. ஸோ இல்லை சார் நான் வேற எங்கேயாச்சும் வாங்கிக்கிறேன் புக்கு மெட்டீரியல் தாராளமாக வாங்கிக்கோங்க. எங்கே வாங்கினாலும் சாம்பிளை பார்த்துட்டு ஒர்த்தா கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா வாங்கிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்துட்டு சார் பார்த்து பண்ணி கொடுங்க சார் வேற இடத்துல காசை வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லுவான். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு தடவை தான் காசு இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க அப்படின்றப்ப நல்ல ஒர்த்தான கண்டென்ட்டா பார்த்து எங்கனாலும் வாங்கி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்யூஷன், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்யூஷன் எல்லாமே அப்கமிங்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரப்போகுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் ஒவ்வொன்றா மேக்ஸிமம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பக்காவா வரப்போகுது. தயவு செய்து என்ன பண்ணீங்க, யூட்டிலைஸ் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.